இன்றைய வேத வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இங்கே கர்த்தருடைய மிகப்பெரிய, மிக வல்லமையான, மிக நீளமான நாமத்தை காண முடியும். அது என்ன? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்பதாகும். நாம் எல்லோரும் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம், ஆத்துமாவும் ஒரு போர்க்களம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தையெல்லாம் கூட ஒரு போர்க்களம் தான். சில போர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். முன்பு போர்க்களங்களில் வீரர்கள் வாளேந்தி யுத்தம் செய்தார்கள். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இருந்தது. அதன் பிறகு துப்பாக்கி, பீரங்கிகள், அணுகுண்டுகள், ஏவுகணைகள் வந்தன. நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகம், மாம்சம், பிசாசு என்ற 3 போர்க்களங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனாலும் பயப்படாதிருங்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பெலிஸ்தனான கோலியாத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தபோது தாவீது கர்த்தருடைய நாமத்தை தன் போராயுதமாக கொண்டு யுத்தத்தில் ஜெயம் பெற்றார் அல்லவா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண் மழையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் என்ற சங்கீதம் 144:1 அவர் சொல்லி துதிக்கிறார். நாங்களும் அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம் வாழ்க்கையில் வரும் எல்லா போராட்டங்களிலும் தேவன் நம்மோடு நிற்கிறார். அவரை முதன்மைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமத்தை துதித்து பாடுவோமா? அல்லேலூயா.